கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். இந்த சம்பவத்தை குறித்து நாம் சற்று தியானித்து பார்ப்போம். அங்கே எசேக்கியா ராஜா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த ஒரு ராஜாவாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அவ்வளோ நம்பிக்கைய தேவன் மேல அந்த ராஜா வைத்திருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாகுது. ஆனா அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டபடியினால அங்க அசீரிய ராஜா அவனுக்கு எதிராய் ஒரு யுத்தத்தை தொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த யுத்தத்திற்கு தொடுக்கிறதற்கு ஆதாரமா அங்க ஒரு மனுஷனை அனுப்புறான். ரப்சாக்கேய அனுப்புகிறான். ரப்சாக்கேயையும் இன்னும் சிலர அனுப்புறான். அப்போ அங்கே அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார்துறையின் வழியிலுள்ள மேல்குளத்து சாலக தண்டையில நின்று கொண்டு ராஜாவ கூப்பிடுறாங்க. ராஜாவ கூப்பிட்ட உடனே அங்க எலியாக்கீம் அப்படிங்கிற அரண்மனை விசாரிப்புக்காரன், செப்னாங்கிற சம்பிரதி, ஆசாபின் குமாரனாகிய யோவாக் அப்படிங்கிற கணக்கன் அங்க அந்த இடத்திற்கு போகும்போது, அங்கே ரப்சாக்கே அவங்கள பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ எகிப்த நம்புற, அது மாத்திரம் இல்ல. நீங்க என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில், அவருடைய மேடைகளையும், அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி, யூதாவையும் எருசலேம் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பலியுங்கள் என்றானே. அப்போ அ அதாவது நீங்க என்ன நம்பியிருக்கிறீங்க? கர்த்தர நம்புறோங்கிறீங்க, எகிப்த நம்புறோங்கிறீங்க. உங்க நம்பிக்கையெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அந்த பயத்தை அவர்களுக்குள்ள அவன் என்ன செய்றான்? தூண்டுகிறத பார்க்கிறோம். அப்ப அவங்க சொல்றாங்க, "இல்ல நீங்க சீரிய பாஷையில பேசுங்க. எங்க ஜனங்களுடைய பாஷையில நீங்க பேச வேண்டான்னு" சொன்னோனே, ரொம்ப மோசமான வார்த்தைகள அவங்க என்ன செய்றாங்க? பேசுறாங்க. அசீரிய ராஜாவுடைய மகாராஜாவுடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யாதீங்க? ஆ நம் வார்த்தைய கேளுங்க. அசீரிய ராஜாவுடைய வார்த்தைய கேளுங்க. எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்க. அவன் உங்கள என் கையில இருந்து என்ன செய்ய மாட்டார்? தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதே வார்த்தைகள தான் சத்துரு உங்க காதுகள்ல பேசிக் கொண்டிருப்பான். நிச்சயம் நீங்க விடுவிக்கப்பட போறதில்ல. நிச்சயம் இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளிய வரப்போறதில்ல. நீங்க நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? நீங்க கர்த்தர நம்புங்கன்னு சொல்லி எத்தனையோ வார்த்தைகள கேட்கிறீங்களா? அதற்கு இடம் கொடாதீங்க. முதலாவது சத்துரு நம்ம இருதயத்துல விதைக்கிறது இந்த பயத்தின் வார்த்தைகள தான் அவன் விதைப்பான். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட சத்துருவின் சத்தங்கள் உங்களுக்கு காதுகள்ல கேட்டுக்கொண்டிருக்கிறபடியினால தான் ஆவியானவர் இந்த சம்பவத்தின் மூலம் உங்களோடு கூட இடைப்பட அவர் விரும்புகிறார். அப்போ இன்றைக்கு உங்க காதுகள்ல என்ன சத்தம் கேக்குது? நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? இவ்ளோ நாள் நீ நம்பி இருந்தியே, ஒண்ணுமே நடக்கலையே, இனியா நடக்க போகுது? நீ அதுக்கு இடம் கொடுக்காத, நீ நம்பாத, உன் கர்த்தர நம்பாத, உன் தேவனை நம்பாதன்னு சொல்லி எப்போ உங்க காதுல சத்தம் கேக்குதோ அது நிச்சயமாய் சத்துருவினிடத்திலிருந்து வருகிற சத்தம். அது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி, உங்களுடைய அற்புதங்களை தடை செய்கிற சத்தமாய் அது இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். மேலும் அவன் சொல்றான், அ நீங்க எங்களுக்கு காணிக்கை கொடுத்து எங்க கூட சேரும்போது, நாங்க உங்கள சேர்த்துக் கொள்ளுவோம்னு சொல்லிட்டு, அங்க மறுபடியும் அவங்கள என்ன செய்றாங்க? அசீரிய ராஜாவுக்கு யூத ராஜாவுக்கு விரோதமாய் அவங்க பேசுகிறத பார்க்கிறோம். அப்போ ஏசாயா கிட்ட இந்த காரியங்கள சொல்லும்போது அங்க ஏசாயா சொன்ன வார்த்தைய தான் நம்ம முதல்ல தியானித்து பார்த்தோம். அப்போ அங்க ஏசாயா சொல்றாரு, நீ அதாவது அந்த அசீரியா ராஜாவின் வேலைக்காரனாகிய ரப்சாக்கே என்ன தூஷித்ததோ, கேட்டதுமான வார்த்தைகள வார்த்தைகளினால பயப்படாதேயும். அவன் பேசின வார்த்தைகள நான் கேட்டிருக்கிறேன்.
அப்போ இன்றைக்கு நமக்கு எதிராய் பேசுகிற சத்தங்களையும் தேவன் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு எந்த சத்தமும் தெரியாமல் இல்லை. உங்களுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் ஏதோ மனித சத்தங்கள் உங்களுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், தேவன் அதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அப்படிங்கிறத நீங்க நம்புனீங்கன்னா, உங்களுக்கான விடுதலை நிச்சயம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் சொல்றாரு, அந்த அசீரிய ராஜா உங்களை நிச்சயம் மேற்கொள்ள மாட்டான். ஒரு செய்திய அனுப்புவேன். அவன் அவன் தேசத்துல பட்டயத்தினால விழுவான்னு. அங்க சொன்னபடி அங்க என்ன ஆயிருச்சு, ஒரே நாள்ல அங்கே தூதன அனுப்புகிறார். தேவன் அனுப்பி 1,85,000 பேரை அங்கே தூதன் சங்கரித்து போட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் கர்த்தருடைய நம்பிக்கை நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு எதிராய் எந்த சத்துரு கிரியை செய்தாலும் அந்த சத்துரு நிச்சயமாய் தோற்கடிக்கப்பட்டு நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறது தான் நிஜம் சத்தியம். ஏன்னா அன்றைக்கு ஒரு தூதன் 1,85,000 பேரை சங்கரித்து போட முடியுமானால் இன்றைக்கு அவ்வளோ பெரிய சேனைகளின் தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்னா, இன்றைக்கு உங்களுக்காக உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளில அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க நம்புவீங்கன்னா, நீங்க ஒரு நாள் கூட தோற்று போறதில்ல. இந்த பயத்தின் வார்த்தைகளுக்கு மாத்திரம் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி, ஆவியானவர் இன்றைக்கு நம்முடனே கூட இடைப்படுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். அப்போ இன்றைக்கு முழுமையுமாய் அவர நம்பி இருக்கிற உங்களுக்காக அவர் தன்னுடைய சேனைகளை அனுப்புறார். தன்னுடைய ஆவி அனுப்புறார். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்காக நிச்சயமாய் ஜெயமாய் மாறுகிறது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். வார்த்தை சொல்லுது ரோமர் 8ல நம்ம பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ ஜெயம் நமக்குரியதுதான். ஒண்ணே ஒண்ணு எதிராய் சத்துரு பேசுகிற வார்த்தைகளை மாத்திரம் நம்ம நம்ப வேண்டாம். அதை கேட்டு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நிச்சயம் ஜெயத்தை உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கான தூதர் சேனையை அவர் அனுப்பிவிட்டார். உங்களுக்காக அவர் தம்முடைய ஆவியை உங்களுடைய சூழ்நிலைகள்ல அனுப்பியிருக்கிறார். ஜெயத்தை உங்களுக்கு தருகிறார். நிச்சயம் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எதிராயிருக்கிற சூழ்நிலைகளுக்கு அப்பா மத்தியில நீர் உம்முடைய ஆவியை அனுப்பி சூழ்நிலைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சாதகமாய் மாற்றித் தருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எதிராய் எழும்பின எல்லா சத்தங்களையும் நீர் கேட்டிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நீர் ஜெயத்தை கொடுக்கிறீர். உம்முடைய தூதர்கள் சேனையை நீர் அனுப்பி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அப்பா, ஒரு பெரிய வெற்றியை உம்முடைய பிள்ளைகள் காண நீர் கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களில இதை கேட்ட ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெயத்தை பெற்றுக்கொண்டபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு பெரிய பெரிய சாட்சிகளை நாங்கள் நிச்சயம் கேட்கப் போகிறோம் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.